கைஸ் இந்த விஷயத்த பார்க்காம விட்டனால என் ஸ்கின்னே போச்சு. இப்படி க்ளோ அண்ட் கிளியரா இருந்த என்னோட ஸ்கின் ஒரே வாரத்துல ஸ்கின் டேமேஜ், அதிகப்படியான ஓப்பன் போர்ஸ், ட்ரைனஸ், அப்புறம் டல்னஸ். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான். யூஸ் பண்ற தண்ணியில கால்சியம், மெக்னீசியம் அதிக லெவல்ல இருந்தா அதுக்கு பேர் தான் ஹார்ட் வாட்டர். நீங்கள் யூஸ் பண்ணுற கெட்டில் இது மாதிரி படிஞ்சிருந்தாலோ ஆர் ஷவரில் இந்த மாதிரி படிஞ்சிருக்கலாம். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத் டெப்லையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி படிஞ்சிருக்கலாம். இதுக்கு பேர் தான் ஹார்ட் ஒயிட் சால்ட் கோட்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் வாட்டர் ஆஃப் pH லெவல். ஒரு குடிக்கிற தண்ணி 100லேருந்து 250 pH லெவலில் இருக்கலாம். ஒரு குளிக்கிற தண்ணி 100லேருந்து 300 pH லெவலில் இருக்கலாம். ஃபைனல் 350 to 500. இது ரொம்ப டேஞ்சரஸான ஹார்ட் வாட்டர். உங்கள் ஸ்கின்னுக்கு வர முக்கால்வாசி பிரச்சனைக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல டெர்மாலஜிஸ்ட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தொட்டியை க்ளீன் பண்ணி பக்காவாக வைக்கணும். நல்ல தண்ணிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே கோயம்புத்தூர் இருக்கனால சிறுவாணி தண்ணி காமன் பைப்லேயே வரும். ஸோ நான் குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இன் மை ஒப்பீனியன் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்லணும்னா சாஃப்ட் பிளானர் தான். இது 30 to 40K வரும். நீங்கள் ஒரு பெஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை ட்ரை பண்ணலாம். இல்லை நான் அமேசானில் வேறு எதுவும் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா இதில் எதுவுமே நான் ரிவ்யூ பார்த்த வரையும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோ இவெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா வேறு வழியில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். இல்லை நம்ம பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பப்ளிக் வாட்டரில் கூட ட்ரை பண்ணலாம். வேறு வழி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும். தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறிதான் ஆகணும் குமாரே. தேங்காய் வேணுமா வேணாமா?